மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார் தான். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டத்தையே நிறுத்தினதோடு மட்டும் இல்லாமல் 4 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு உங்கள் பேரை ஸ்டிக்கராக விட்டுறீங்களே, இது நியாயமா சிஎம் சார் அப்படின்னு நிறைய கேள்விகளை சிஎம் அவர்களோட ஃபேஸ்புக் பக்கத்தில் பார்க்க முடியுது. ஆனால் உண்மை நிலை என்னன்னு பார்க்கலாமா? உண்மையிலே ஜெயலலிதா அம்மையார் தான் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்திட்டும் வந்தாங்க. அதை யாரும் மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த திட்டத்தை கைவிட்டது திமுக அரசு இல்லை. அந்த திட்டம் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலே கைவிடப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2019 இந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார். இவர் இந்த திட்டத்தை கைவிடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாமா? HP, Acer, டெல் போன்ற நிறுவனங்களோட ஒப்பந்தமிட்டு தான் இந்த திட்டம், அதாவது மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த நிறுவனங்கள் 2019 ஆண்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து எழுவதற்கு மறுத்துட்டாங்க. அதற்கான கொட்டேஷன் கொடுக்கறதுக்கே மறுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் கொட்டேஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே கொடுத்த லேப்டாப்புகளுக்கான பில் செட்டில்மெண்ட் ஆகாத நிலையில் புதுசாக திரும்பவும் ஒப்பந்தமிட நாங்கள் தயாராக இல்லைன்னு இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழக அரசுக்கு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. இதனால் இந்த திட்டம் பாதியிலே கைவிடப்பட்டது. அஇஅதிமுக அரசால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாலே இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டது 2019 ஆண்டே. அதற்கப்புறம் 2021 தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போவே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னா HP, Acer, டெல் போன்ற நிறுவனங்கள் தமிழக அரசின் மேலேயே நம்பிக்கை அற்று போயிருந்த சூழ்நிலையில் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். உடனே இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும்னா அது சாத்தியமில்லாத ஒன்றா இருந்தது. இந்த நிறுவனங்களோட நம்பிக்கையை பெறுவதற்கான கால அவகாசமாக தான் இந்த 3 ஆண்டு காலத்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 2024 ஆண்டு மீண்டும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இந்த திட்டம் 2025-26 மாணவர்களுக்கு, அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டமாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இது திராவிட மாடல் அரசின் திட்டமாக தான் செயல்படும். ஏன்னா அறிமுகப்படுத்திய அஇஅதிமுக அரசு அவங்களே அந்த திட்டத்தை வக்கத்து போய் கைவிட்ட நிலையில் மீண்டும் இந்த திட்டத்துக்கு புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கிற திராவிட மாடல் அரசின் சாதனையாக தான் இந்த திட்டம் கொள்ளப்படுமே தவிர இது அஇஅதிமுக திட்டத்தின் புத்துயிர் கிடையாது. இந்த திட்டமே திராவிட மாடல் அரசின் சாதனைன்னு தான் சொல்லலாம்.